நீட் தேர்வை திணிக்காதே. பாராமெடிக்கல் படிப்பிலும் நீட் தேர்வை திணிக்காதே. பிசியோதெரபி படிப்புக்கு நீட் எதற்கு? நீட் எதற்கு? பிசியோதெரபி படிப்பு பறிக்காதே பறிக்காதே மருத்துவ கனவை பறிக்காதே. எத்தனை பலிகள் எத்தனை பலிகள் எத்தனை பலிகள் எத்தனை பலிகள். நீட் தேர்வை திருப்பினால் எத்தனை பலிகள் எத்தனை பலிகள். ஒழிக்கக்கூடிய இந்த போராட்டத்திலே எங்களோடு பங்கெடுத்திருக்கக்கூடிய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி அமைப்பாளர் அருமை நண்பர் கண்ணன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் ராமச்சந்திரன் அவர்களே, தோழர் சூரியவளவன் அவர்களே மற்றும் தோழமை இயக்கங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு என்பது கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் இந்தியாவிலேயே முன்னணியில் இருக்கின்ற மாநிலம். இந்த முன்னெடுப்பு என்பது சாதாரணமாக வந்ததல்ல. திராவிட இயக்கங்களின் உழைப்பால் கிட்டத்தட்ட 60-75 ஆண்டு கால உழைப்பு என்பது இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வியில் முன்னுரிமை பெற்ற முன்னணி பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. இந்த அடிப்படையிலே நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு ஏற்கனவே மருத்துவ கனவை பொய்யாக்கி நீட் தேர்வை நுழைத்து பல்நூறு மாணவர்களினுடைய உயிரை பறித்தது இந்த பாசிச பாஜக அரசு. அதற்கு துணை போகின்ற தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த பாசிச சக்திகளும் இன்றைக்கு கூட்டணியை அமைத்துக் கொண்டு இது தொடர்பாக வாயே திறக்காமல் நமக்கு ஆட்சிதான் பெரிது, பதவிதான் பெரிது என்ற அடிப்படையிலே ஆமாம் தாமி போட்டுக் கொண்டிருக்கின்ற சூழலிலே இந்த சமுதாயத்தின் மீது கண்கொத்தி பாம்பாக, இந்த சமுதாயத்தின் நலனிலே அக்கறை கொண்டு இந்த சமுதாயம் எந்த சூழலிலும் வீழ்ந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையிலே என்றைக்கும் சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற சமூக நீதியின் முகவரியாம் எங்களுடைய திராவிட கழகத்தினுடைய தலைவர் 93 வயதிலும் கண் துஞ்சாது இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு இந்த மருத்துவ நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை நடத்த சொல்லி ஆணையிட்டு அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு எங்கும் நடந்து கொண்டிருக்கின்ற மருத்துவக் கல்லூரியில் மருத்துவத்துக்கான நீட்டையும் விட்டு இன்றைக்கு பாராமெடிக்கல் வகுப்புகளுக்கும் பயிற்சிகளுக்கும் நீட் என்ற அடிப்படையிலே மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்டத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட மாணவர் அணி தலைவர் மாண்புமிகு செந்தமிழ் பகுத்தறிவு அவர்களே, மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய வனவேந்தன் அவர்களே, மாவட்ட செயலாளர் குறுக்குச்சாலை ஓட்டக்கூடிய ஆளுநரை நாம் இங்கே பெற்றிருக்கிறோம். அவரும் இங்கே விடுவிக்கப்பட வேண்டும். இந்த நீட் ஒழியும் வரை நாம் தொடர்ந்து போராடப்பட வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், அனைத்து சாதியினரும் அர்த்தக வேண்டும் என்ற ஒரு போராட்டம், அதனுடைய காலம் எவ்வளவு என்று சொன்னால் 75 ஆண்டு காலம். 75 ஆண்டு காலம் ஒரு போராட்டம் நடந்து வெற்றிதான் பெற்றிருக்கிறோம். தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய போராட்டம் என்பது வெற்றியை தவிர தோல்வி என்பதற்கு இடமே அல்ல. காரணம் என்னவென்று சொன்னால், வெற்றி என்பது காலதாமதமாக ஒழிய ஒருபோதும் நான் தோல்வியடைய மாட்டேன் என்று சொல்வார்கள். அதுபோன்றே நீட் ஒழிப்புத் தேர்விலும் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம். அந்த வகையில் இறுதியாக திராவிட கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் அவர்கள் இறுதியாக கண்டன உரையாற்றி நிறைவு செய்வார்.